ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீதாய் ஹெல்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை தயிர் சேர்க்காம மைக்ரோ ஓவன் இல்லாமல் சாதாரண குக்கரில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் பஞ்சு போல் சாஃப்டான ரவை கேக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா. இந்த ரவை கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப், அதாவது 200 கிராம் ரவை, 3/4 கப் ஜீனி, அதாவது 150 கிராம் ஜீனி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு, இல்லை 2 முழு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த கேக் பண்ணுறதுக்கு ரவையை அரைச்சி பண்ணோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்ச ரவை ஜீனியையும் ஒரு கொஞ்சம் பெரிய பவுலில் மாற்றிக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு, பிஞ்சளவு மட்டும் உப்பு போட்டுட்டு 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில், அதாவது இதுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் தான் ஊற்றணும். அடுத்து 1 கப் பால், அதாவது இந்த கேக் பண்ண 1.5 கப் பால் தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ 1 கப் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எண்ணெயும் கலந்துருக்கிறதுனால முட்டையை அடிக்கிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணால் தான் கேக் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மாவை நல்லா பீட் பண்ண பிறகு 1 கப், அதாவது 200 கிராம் மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. மாவோட எண்ணெய் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடும், பட் மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 1/2 கப் மட்டும் பால் சேர்த்துக்கணும். பால் மைதா மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணுற கேக் ஃப்ளோரில் கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் கட்டி அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிடணும். அடுத்து 1 டீஸ்பூன் மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த வெனிலா எசன்ஸ் நல்லா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கிடலாம், இல்லை வெனிலா எசன்ஸ் சேர்க்காமலையுமே கேக் பண்ணலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு 10 நிமிடம் மட்டும் ஊற வச்சுட்டு ஒரு கேக் மோல்டு, அதாவது நான் வந்து 6 இன்ச் மோல்டு எடுத்துருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றி நல்லா தடவிக்கிடணும். இல்லை இந்த கேக் மோல்டு இல்லாட்டினா வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸோ இல்லை வேறு எந்த பாத்திரம்னாலும் அடிக்கனமான பாத்திரமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் தடவின பிறகு மேலே பட்டர் ஷீட் வச்சு அதுலேயுமே எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கிடணும். இந்த பட்டர் ஷீட் வச்சோம்னா கேக் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும், அடியில் அதே சமயத்தில் ஒட்டாமல் இருக்கும். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கேக் ஃப்ளோரை ஊற்றிங்க. அதாவது கேக் மோல்டில் வந்து இல்லை பாத்திரத்தை வச்சு பண்ணாலுமே அதில் பாதி அளவுக்கு தான் மாவு இருக்கணும். கேக் வெந்த பிறகு கேக் வந்து மேலே வரைக்கும் எழும்பி வரும். அடுத்து உள்ளே நம்ம ஊற்றும்போது உள்ளே ஏறது இருக்கும். அதனால் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா அது ஏர் பபிள்ஸ்லாம் வெளியேறிடும். ஒரு குக்கரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிடம் வரைக்கும் வெறும் குக்கரவே ஹீட் பண்ணணும். குக்கர் ஹீட் ஆன பிறகு இந்த மாதிரி பிரிமினா இல்லை ஸ்டாண்டு அதனால அடியெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஊற்றி வச்சுருக்கிற கேக் மோல்டாக வச்சுட்டு குக்கர் மூடியில் கேஸ்கட்டு, அதே சமயத்தில் வெயிட்டும் போடக்கூடாது, அந்த மாதிரி வச்சு மூடி வைக்கணும். ஒரு 40லேருந்து 45 நிமிடத்துலேயே கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கேக் உள்ளே வரைக்கும் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கம்பி இல்லை குச்சி இது மாதிரி வச்சு கூட செட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம உள்ளே விடுற கம்பியில் வந்து மாவு எதுவும் ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் வரணும். அப்படின்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கேக் மோல்டு வெளியே எடுத்துட்டு எல்லாம் சைடில் மட்டும் கத்தி இது மாதிரி வச்சு இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணி விட்டுக்கோங்க. அதெல்லாம் ஒட்டாமல் கேக் வந்துடும். கொஞ்சம் ஆறின பிறகு கேக் மோல்டை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டை வச்சு அதில் எடுத்தோம்னா கரெக்டாக வந்துடும். இப்போ கேக் மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மேல் பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ கேக் நம்மளுக்கு ஸ்பான்ஸியாக
மெத்து மெத்துன்னு எப்படி இருக்கு பாருங்க. டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு. நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கேக்கை கட் பண்ணிக்கிடலாம். இப்போ வர்ற நியூ இயருக்கு இந்த கேக்கை செய்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கேக் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற புட்டிங் கேக் மாதிரியே இருக்கும். கடையில் வாங்காமல் ரொம்ப ஈஸியாக, அதே சமயத்தில் செலவு கம்மியாக நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேக்கை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ.